ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனல். இன்னைக்கு என்ன குழம்பு சேனல்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ரசம்னு சாதாரணமா நினைக்காதீங்க. இதுல நம்ம சேர்க்க போற கீரை பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு குணமாக்குற தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம முடக்குவாதம் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த முடக்கத்தான் கீரையை ஏதாவது ஒரு வகையில டெய்லி எடுத்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பா அந்த நோயே அவ்வளோ சூப்பரா குணமாயிடும். ரொம்ப பவர்ஃபுல்லான கீரை இது. இதை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 6 பல்லு பூண்டை தோலோட சேர்த்துக்குங்க. 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இதை நம்ம தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சி தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்குங்க. அதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாவை காரத்துக்கு கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டை தோலோட இந்த மாதிரி நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ரசம் நல்லா வாசனையா இருக்கும், சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா, அந்த மசாலாவையும் இப்போ இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இன்னைக்கு ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரையை நல்லா கிளீன் பண்ணிட்டு இதுல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த காம்போட சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், இல்ல காம்பெல்லாம் இல்லாம கீரை மட்டும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீரையை சாப்பிடும்போது தூக்கி போட்டுறக்கூடாது. கண்டிப்பா அதோடவே சேர்த்து சாப்பிடுங்க. கசப்பு எதுவுமே இருக்காது, நல்லா அருமையா இருக்கும். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கீரை நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு வதங்கினாதான் உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்காது. இந்த மாதிரி வதக்கின பிறகு இப்போ ஒரு தக்காளி பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம். அதையும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அருமையான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இது. நான் மற்ற ரெசிபிஸை விட இந்த ரெசிபிக்கு ரொம்ப கேரண்டி கொடுப்பேன். ரொம்ப 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 ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா இருக்கிற கீரை இது. டெய்லி கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு இப்ப இதுல புளி தண்ணி 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதி வர ஆரம்பிக்கும் போது பாருங்க, இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் போது ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த கீரை நல்லா வெந்து வரணும். அதுக்காக தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுட்டு ஓபன் பண்ணிடலாம். பாருங்க, இப்ப நம்ம நார்மல் ரசம் அப்படியே பொங்கி வரும்ல, அந்த மாதிரி வரும்போது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு அருமையான ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா இருக்கிற ரசம் இது. இதை கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு 2 தடவையாச்சும் வச்சு சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கீரையை பொரியல் பண்ணலாம், ரசம் வைக்கலாம், சூப்பு மாதிரி வச்சு நீங்க குடிக்கலாம். தோசையில அரைச்சி ஊற்றி முடக்கத்தான் கீரை தோசை செய்யலாம். இந்த மாதிரிலாம் இதுல செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரமா முடக்குவாதம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியாகும். கால் வலி, மூட்டு வலி அதிகமா இருக்கிறவங்களுக்கும் குணமாகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.